ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்களான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற சகோதரருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு திறவுகோல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள அநேக ஆச்சரியமான உண்மைகள் என்ன பண்ணுறோன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் என்ன பண்ணலான்னா சில கேள்விகள் மூலயமா இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். அதுக்கு முன்னாடி பிரதர், கடந்த வாரம் நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிரதர். என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். அதில் இந்த தேவகுமாரர்கள் யார் பிரதர்? இந்த தேவகுமாரர்கள் அவங்க யார் அடையாளப்படுத்துகிறாங்க? உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க பிரதர். இப்போது அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த தேவகுமாரர்கள் அவங்க தான் இல்லையா, அவங்க யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன ஒரு செயல் செய்தாங்க, அவங்க என்ன ஒரு ஒர்க் பண்ணாங்க, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம நிதானிச்சோன்னா நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு அங்கே வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம் பிரதர். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே இந்த தேவகுமாரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று எண்ணி அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டாங்களாம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனுஷகுமாரத்திகளை திருமணம் செய்திருக்கிறாங்க. அப்போது இவங்க யார் அப்படின்றத யூதாவில் இன்னும் தெளிவாக நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். யூதா 6ஆம் வசனம் படிக்கலாம் பிரதர். யூதா 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் விட்டுவிட்ட தூதர்கள் இவங்க. அப்போ இவங்களுக்கு தேவன் என்ன ஒரு ஒர்க் கொடுத்துருந்தார் அப்படின்னா முதலாம் உலக காலப்பகுதியில் ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் அவங்கள சத்திய பாதையில் நடத்துறதுக்கும் தேவன் தூதர்களை அனுப்பினார். ஆனால் இவங்களுக்கு ஒரு வல்லமையும் கொடுத்துருந்தார். என்ன கொடுத்தாருன்னா இவங்க பூமியில் போகும்போது மனுஷ சரீரத்தின் மூலயமா ஜனங்கள்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா மனுஷகுமாரத்திகளுக்குள்ள பெண்களை தெரிந்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட தூதர்கள் தான் யூதாவில் படிக்கிறோம் ஆதி மேன்மையை இழந்தவர்கள் அப்படின்னு. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாவம் செய்த தூதர்கள் இவங்க யாருன்னா நம்ம படித்தோம் இல்லையா, இந்த தேவகுமாரர் இவங்களை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மைன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே தேவகுமாரர்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இதே வார்த்தை நமக்கு தெரிஞ்ச நம்ம அதிகமாக பழக்கப்பட்ட ஒரு சம்பவத்தில் அந்த வார்த்தை இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு தானியேல் அவங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களே, யார் பிரதர்? அனனியா, அசரியா, மிஷாயில். அனனியா, அசரியா, மிஷாயில். ஸோ இவங்களை நேபுகாத்நேச்சர் ராஜா, அப்போ இருந்த ராஜா ஒரு சிலையை என்ன பண்ணார்னா செய்து வணங்கும்படி சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்காக வைராக்கியமாக நின்னாங்க. அப்போ அவங்களை என்ன பண்ணாங்க, அக்னி சூளையில் எரிஞ்சாங்க. கரெக்டா? அப்போ ஒரு தூதரை அனுப்பி தேவன் என்ன பண்ணுவார்னா அவங்களை காப்பாற்றுவார். அங்கே அந்த தூதர் அந்த வசனம் கூட படிக்கலாம் பாருங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். இங்கே தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்குன்னு சொல்றார் இல்லையா. இந்த தேவபுத்திரருக்கு நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா சன் ஆஃப் காட்னு இருக்கும். ஆனால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது சன்ஸ் ஆஃப் காட் பன்மையில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே தேவ தூதர்கள் அங்கே வந்தது யார்? ஒருத்தர் தான் வந்தார் இல்லையா, அவங்கள ரசிக்கிறதுக்கு ஒருத்தர் தான் வந்தாங்க. அதனால அங்கே சன் ஆஃப் காட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது இங்கே இந்த தேவகுமாரர் யாருன்னா தேவ தூதர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர். ஓகே பிரதர், எனக்கு வசனத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கு பிரதர். ஸோ அப்போ அங்கே சொல்லப்பட்ட அந்த தேவகுமாரர்கள் தேவபுத்திரர்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தேவ தூதர்கள் அப்படின்றவங்க தான் சொல்லப்பட்டிருக்கு பிரதர். எஸ், ரொம்ப நன்றி பிரதர். பிரதர்ஸ், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள் அப்படின்று சொல்லப்பட்டிருக்கு. யார் இருந்தது ராட்சதர்கள்? அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி இருந்தாங்க, அவங்கள குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா பிரதர்?
ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுலேயும் இன்னும் ஆழமான உண்மைகளை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஒரு விளக்கம் கூட நீங்கள் கொடுக்குறீங்களா பிரதர்? ஓகே பிரதர், அப்போது இதுக்கான பதில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொன்னீங்க இல்லையா, அதிலே 2ஆம் வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கே சில தெளிவுகள் என்ன பண்ணால் கிடைக்கும். படிக்கலாம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே சொல்லப்பட்ட இந்த தேவகுமாரர்கள்ன்றது தேவதூதர்கள் தான் அப்படின்றத சகோதரர் தெளிவுபடுத்தினாங்க. அப்போ இங்கே என்னென்னா, தேவதூதர்கள் மனுஷகுமார்த்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நீங்கள் சில இங்கிலீஷ் வெர்ஷன்ஸில் பார்க்கும்போது தெளிவாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா போடப்பட்டிருக்கு. அப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு யோசிச்சு பாருங்களேன். இங்கே அந்த தேவ தூதர்கள் இருக்காங்க, இங்கே மனுஷகுமாரத்திகள் இருக்காங்க. இப்போ இவர்கள் 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும்? ஆமாம் பிரதர், கண்டிப்பாக அது வந்து ஒரு கலப்பினம் உள்ள சந்ததியாக தான் இருக்கும். அப்புறம் இதில் கூட இன்னொரு ஆச்சரியமான உண்மை இருக்குது பிரதர், நான் அதை ஷேர் பண்ணுவேன் பிரதர். கண்டிப்பாக. ஓகே, இப்போது ராட்சதர்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, இப்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே எந்த ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு? எபிரேய மொழி. இப்போ இந்த ராட்சதர்கள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன எபிரேய வார்த்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நெஃப்லிம் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதோடைய அர்த்தம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஸ்ட்ராங் மென், பலமுள்ள மனிதன், அவ்வளோதான் பிரதர். அப்போ பலமுள்ள மனிதன் சொல்லும் போது இங்கே சொல்லப்பட்ட இந்த ராட்சதர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருந்திருக்காங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதனை விட ஒரு பலமுள்ளவர்களாக இருந்திருக்காங்க. உருவத்தில் வந்து கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கானவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட எண்ணங்கள் கூட எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு மனித சுபாவத்துக்கு எதிராக இருந்திருக்கு. அதாவது மனிதர்களை வந்து ஒரு அடக்குமுறைக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட எண்ணங்கள் அங்கே செயல்பட்டு இருக்குன்றது நம்ம இங்கே பார்க்குறோம் பிரதர். அதான் பிரதர், இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி தான். அப்போ இந்த ராட்சதர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜெயின்ஸ், அதாவது உருவத்திலையும் எண்ணங்களையும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதர்களை விட அதிகமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க எல்லாத்துலேயுமே. இதை தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சந்ததி டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிக்கும்போது இருக்குது. பின்பு தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தில் கூடுகிறதுனால், அப்போ அந்த சந்ததி என்ன இருக்குன்னா டெவலப் ஆகிட்டே இருந்திருக்கு. தேவனோட திட்டம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆதாமுடைய ஒரு சந்ததியிலிருந்து தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி தான் தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் அந்த சந்ததி இங்கே வந்துச்சா அப்படின்னா அந்த சந்ததி வரல. மாறாக இங்கே என்ன வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராட்சத சந்ததி வந்துடுச்சு. இதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்ததியை அழிக்கிறாரு. அதை தான் நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் அப்படின்னு பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார். உங்களுக்கு புரிஞ்சா பிரதர்? புரிஞ்சுதுங்க பிரதர். ஓகே பிரதர், உங்களுக்கு புரிஞ்சுதா பிரதர்? புரிஞ்சது பிரதர். எனக்கு இதுலேருந்து தெளிவான புரிதல் என்ன அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்ட தேவகுமாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனுஷகுமாரத்துகளோட கூடுதல்னால ஒரு ராட்சதர்கள் பிறக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பலவானார்கள் அப்படின்ற மாதிரி பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரதர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பிறக்கிற இந்த ராட்சதர்கள் வந்து ஆதாமோட சந்ததியில் வர்றவங்க கிடையாது. ஸோ இவங்களோட மென்டாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் வந்து மனுஷர்களுக்கு விரோதமாக காணப்படுது. ஸோ அதனால் தேவன் வந்து அழிச்சிடறாரு அப்படின்றது புரியுது பிரதர். சூப்பர் பிரதர். ப்ளஸ் நம்ம இந்த இடத்துல கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக உள்ளே போய் நம்ம யோசிக்கலாம் பிரதர்ஸ். எப்படின்னா, ஒரு கலப்பின சந்ததியினால் தேவன் அழிச்சார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதுக்காக தேவன் வந்து ஜலத்தை பயன்படுத்தியிருக்காரு? நிச்சயமாக அதில் ஒரு திட்டம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம ஏதாவது ஆராய்ச்சி பண்ணலாமா பிரதர்ஸ்? கரெக்ட் பிரதர். இதை குறித்து நான் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் பிரதர். நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப அருமையான கேள்வி பிரதர். நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளிக்கொண்டு வர ஒரு கேள்வியாக இருக்குது பிரதர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஜலத்தினால் அழிக்கப்பட்ட அந்த ஒரு காலப்பகுதியை எப்படி அடையாளப்படுத்த தேவன் தெரியுங்களா பிரதர்? படிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பிரதர். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்போ அங்கே சொல்லப்பட்ட காலப்பகுதி அப்போது இருந்த உலகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்லிருக்காரு. அப்போது இருந்த உலகம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறப்பாருன்னா தேவன் கண்டிப்பாக சொல்லிருப்பார். நம்ம இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க பிரதர். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க பிரதர். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கரெக்ட் பிரதர். இப்போ 2 வசனம் நம்ம படித்தோம் பிரதர். 2 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 காலப்பகுதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது இருந்த உலகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்போ அப்படின்னா அந்த காலப்பகுதி 1ஆம் உலகம்
அப்படின்னு. இன்னொரு வசனத்தில் இப்போ இருந்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இந்த உலகம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இரண்டாம் உலகம் அப்படின்னு. இப்போ அங்கே சொல்லப்பட்ட முதலாம் உலகத்தில் தேவன் தண்ணீரை வச்சு 2 காரியங்களை வந்து செஞ்சிருக்காரு பிரதர். என்னன்றது தெரியுங்களா பிரதர்? 2 விஷயம் போது அந்த தண்ணீர்னால ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காக்கப்பட்டிருக்காங்க, அதே தண்ணீர்னால இன்னொரு குரூப் வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க. கரெக்ட் பிரதர். தேவனுடைய செயலில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர்னால ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா காக்கப்படுறாங்க, இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 2 விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு. தண்ணீர்னால காக்கப்படுற விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா பேப்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க பிரதர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். கரெக்ட் பிரதர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரை வச்சு காப்பாற்றினதை தேவன் பேப்டிசத்துக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கார் பிரதர். கரெக்டான பிரதர்? அப்போது இன்னொரு செயலை வந்து தேவன் அங்கே செஞ்சுருக்கார். என்னென்னா அழிக்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கார். ஸோ அது எதுக்கு அடையாளப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளப்படுத்தியிருக்கார். நம்ம அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் படிங்க பிரதர். சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரெக்ட் பிரதர். இப்போ நம்ம முன்னாடி ஒரு வசனம் படித்தோம் இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதே சம்பவம் தான். தண்ணீரை வச்சு தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறாரு. ஸோ அங்கே காப்பாற்றுற ஒரு விஷயத்த பேப்டிசத்துக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு. இங்கே அதே தண்ணீரை வச்சு அழிக்கிறாரு. இப்படி அழிக்கக்கூடிய விஷயத்த நியாய தீர்ப்புக்கு அடையாளப்படுத்தி தேவன் என்ன பண்ணுறாருன்னா காமிச்சிருக்காரு பிரதர். இதே விஷயம்தான் நீங்கள் முன்னாடி கேட்டீங்க இல்லைங்களா, தேவன் ஏன் தண்ணீரை வச்சு அழிச்சார் அப்படின்னு. அங்கே தேவன் இந்த 2 செயல்களை செஞ்சிருக்காரு பிரதர். அங்கே காக்கக்கூடிய விஷயத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் தேவன் பண்ணியிருக்காரு. காக்கக்கூடிய காரியம் எதற்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு. அழிக்கக்கூடிய விஷயம் தேவன் நியாய தீர்ப்புக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு பிரதர். இப்படி தான் பிரதர் நம்ம வந்து இதை படித்து புரிஞ்சுக்கணும் பிரதர். அப்போ இந்த ஒரு பதில் மூலமாக தேவன் அவருடைய திட்டத்தை எவ்வளோ ஆச்சரியமாக மறைச்சி வச்சிருக்கான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது பிரஸ். அப்போது தண்ணீர் மூலமாக காக்கப்படுறது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாகவும் அதே தண்ணீர் மூலமாக அழிக்கப்படுறது நியாய தீர்ப்புக்கு ஒப்பனையாகவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான வசனங்கள் நம்ம 1 கொரிந்தியரும் சங்கீதமும் பார்த்தோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா வசனத்துக்குள்ளே இருக்குது. அப்போது வசனத்தை இப்படி தான் அணுகணுன்றதை இந்த ஒரு கேள்வியின் மூலமாக பதில் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ரொம்ப சார் தேங்க்யூ பிரதர். பிரதர்ஸ், எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. இங்கே மனிதர்களை வந்து தேவன் அழிச்சிட்டார் இல்லையா, மிருக ஜீவன்களை ஏன் பிரதர் அழிக்கணும்? பிரதர், உண்மையிலே நீங்கள் கேட்டது ஒரு ஞானமுள்ள கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கான காணொலியில் நம்ம சில கேள்விகளை தியானிச்சிட்டோம். நமக்கு நேரம் இல்லாதனால இந்த ஒரு கேள்வியை மட்டும் அடுத்த வாரம் என்ன பண்ணலான்னா நம்ம தியானிக்கலாம். ஸோ பொறுமையுடன் கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.